மூர்த்தி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் திருவல்லிக்கேணி வட்டச் செயலாளர் ஐசவுஸ் மூர்த்தி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை ஐஸ் ஹவுஸ் டாக்டர் பெசன்ட் சாலையில அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி புதிதாக உணவகம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார். இந்த உணவகத்துல அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினுடைய 120வது வட்ட செயலாளர் ஐசோஸ் மூர்த்தி என்பவர் சென்று மாமூல் கேட்டதாகவும், தினந்தோறும் மாமூல் கொடுக்க வேண்டும் அல்லது மாதத்தவணையில் இந்த மாமூலை கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியதாகவும், பணம் கொடுக்காததுனால 2 நபர்களை கடைக்கு அனுப்பி சாப்பிட்டு விட்டு பணம் தராமல் அந்த கடையின் உரிமையாளர் அப்துல் ரஹ்மானிடம் தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஐசோஸ் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் புகார் கொடுத்ததன் பேரில் ஐசோஸ் மூர்த்தி மீது 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஐசோஸ் காவல் நிலையம் எதிரிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த உணவகம் அந்த எதிரிலே தான் இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவிலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டிருப்பதாகவும், கட்சியுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சரவணகுமார், விரிவான தகவல். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம்.